பரபரப்பா நடந்து முடிஞ்சிருக்க நடிகர் சங்க தேர்தல்ல சொன்ன மாதிரியே விஷாலோட பாண்டவர் டீம் ஜெயிச்சுட்டாங்க. 12 வருஷத்துக்கு அப்புறமா இத்தனை எதிர்பார்ப்போட நடந்திருக்க தேர்தல்ல தலைவரா நாசர், பொதுச் செயலாளரா விஷால், பொருளாளரா கார்த்தி வின் பண்ணிருக்காரு. இந்த டீமோட சக்சஸ்க்கு பல காரணங்கள் சொல்றாங்க. 2 டீமும் மாறி மாறி கேன்வாஸ் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்த இந்த மாற்றத்துக்கு காரணம் ராதாரவி என் சிம்பு பேசின பேச்சுன்னு சொல்றாங்க. என்னதான் 2 டீமும் மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டாலும் ராதாரவி என் சிம்பு ஒருமையில பேசினது பல பேர்த்த காயப்படுத்தினதா சொல்றாங்க. காஸ்ட பத்தின பேச்சும் பல பேர்த்த சங்கடப்பட வச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் விஷால் டீம் நாடக நடிகர்களுக்கு பல ஸ்கீம்ஸ் கொடுத்திருக்காங்க. கூடவே நலிந்து போன நடிகர்களுக்கும் ஹெல்ப் பண்றதா சொல்லிருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து நடுநிலையா இருந்தவங்க ஆல்ரெடி சரத்குமார் டீமை சப்போர்ட் பண்ணவங்க. இவங்க 2 பேர்த்து மனசுலயும் நடிகர் சங்கத்துல ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுச்சு. அதனாலதான் விஷாலோட பாண்டவர் டீம் வின் பண்ணதா சொல்றாங்க. இதுக்கும் மேல நடிகர் சங்கத்துல பல மாற்றங்கள் வரப்போறதாகவும் எதிர்பார்க்கறாங்க. அவங்கதான் அறிக்கை கொடுத்திருப்பாங்களா, நான் அரசியலுக்கு போயிட்டு சினிமாலாம் மறந்துட்டு கோச்சுக்கிற கூட பாதுகாப்பெல்லாம் நல்லா இருக்கு. நான் ஒரு 3000 ஓட்டுக்கு இந்த பாடுனா நாங்கெல்லாம் எவ்வளவு தூரம் சுத்தணுமே, அதுக்கெல்லாம் எவ்வளவு பாடுபடும்.